அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. இபிஎஸ்ஸின் தன்னிச்சையான முடிவால் தாவேக்குடனான கூட்டணி வாய்ப்பை இழந்ததாக சுட்டிக்காட்டி எஸ்பி வேலுமணி தரப்பினர் மீண்டும் இபிஎஸ்ஸுக்கு எதிராக போர்க்கொடியை உயர்த்தி கூட்டறிக்கையை வெளியிட்டுள்ளனர். குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுத்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எஸ்பி வேலுமணி தரப்பினர் பரிந்துரைத்த வேட்பாளர்களின் தேர்தல் தோல்விக்கு அதிமுக தலைமை பொறுப்பு அல்ல என்றும் விளக்கம் அளித்துள்ளனர். நாங்க திமுக எதிர்ப்பு இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். திமுக எதிர்ப்புல அந்த அடிப்படையில் பண்ணோம். சரி, எங்க நடவடிக்கை திமுக போராட்டம் சொன்னது யார் நடவடிக்கை இருக்கிறது? அதிமுகவின் தலைமை பொறுப்பை தக்க வைத்துக் கொள்ள திக்குமுக்காடி வரும் இபிஎஸ்க்கு மேலும் ஒரு தலைவலியை கொடுத்திருக்கிறது எஸ்பி வேலுமணி கேங்கின் கூட்டறிக்கை. ஜெயலலிதா மறைவுக்கு பின் பல இன்னல்களை சந்தித்த அதிமுகவில் சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் என அடுத்தடுத்து முக்கிய தலைவர்களை எல்லாம் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டு தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கி கொண்டார் இபிஎஸ். கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற உச்ச நிலைக்கு செல்ல இபிஎஸ்க்கு பக்கபலமாக இருந்தவர்களில் முதன்மையானவர் எஸ்பி வேலுமணி. இப்படி இருக்கையில் 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகாக வெகுண்டெழுந்த வேலுமணி சீனியர் தலைவர்களை எல்லாம் அணி திரட்டி தனி அணியை கட்டி எழுப்பினார். இபிஎஸ்க்கு போட்டியாக செயல்பட்ட எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தரப்பு தாவேக கூட்டணி அரசுக்கு ஆதரவளித்து அமைச்சரவையில் இடம்பெற்று விடலாம் என மனக்கோலம் போட்டது. ஆனால் முதலமைச்சர் விஜயோ அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்கவே முடியாது என கரார் காட்டியதாக சொல்லப்படுகிறது. அதனால் தாய் கழகத்திற்கு கமுக்கமாக திரும்பிய எஸ்பி வேலுமணி தரப்பு தற்போது அதிமுகவில் இருந்து கொண்டே இபிஎஸ்ஐ நெருக்கடிக்குள் தள்ளும் வேலையை பார்த்து வருகின்றனர். கட்சி முக்கியம், அதுல மாற்று கருத்து இல்ல. கட்சி நல்லா இருக்கணும், மாற்று கருத்து இல்ல. அதுக்காக இந்த கட்சி 5 வருஷமா எதிர்கட்சியா இருந்து அடுத்த முறை இதுவரையிலும் அம்மா இருக்கும்போது ஆளுங்கட்சியா கண்டிப்பா வந்திருக்குது. அது ஏன் ஆளுங்கட்சியா வரல? இந்நிலையில் எஸ்பி வேலுமணி தரப்பு வெளியிட்டிருக்கும் திடீர் அறிக்கையில் சசிகலா, டிடிவி தினகரனை மீண்டும் கட்சிக்குள் இணைக்க வேண்டும் என வலியுறுத்தி உள்ளனர். தாவேகவுடன் கூட்டணி அமைக்கும் வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றும் கடந்த 2 சட்டமன்ற தேர்தல்கள் மற்றும் மக்களவை தேர்தலில் வெற்றி பெறும் வாய்ப்பு இபிஎஸ் எடுத்த தன்னிச்சை முடிவுகளால் தகர்ந்து போனதாக அந்த கூட்டறிக்கையில் பொறுமினர். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த போது தம்மோடு கூட்டணியாக பயணித்த தேமுதிக, புதிய தமிழகம், தனி கட்சியாக இருந்த சரத்குமாரை அரவணைக்காமல் 2021 சட்டமன்ற தேர்தலில் வெளியேற்றிவிட்டீர்கள் என இபிஎஸ்ஐ விளாசியுள்ளனர். இதேபோல் 2026 சட்டமன்ற தேர்தலில் தம்மை தேடி வந்த தேமுதிக, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளை இணைத்துக் கொள்ளாமல் தன்னிச்சையாக வெளியேற்றிவிட்டதாக வேதனைகளை அடுக்கிக் கொண்டே சென்றனர். 2021, 2024, 2026 தேர்தல்களில் அதிமுக சந்தித்த தோல்விகளுக்கு உள்கட்சி கருத்து வேறுபாடுகளை ஒடுக்குதல், 400க்கும் மேற்பட்ட செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்களை நீக்கம் செய்தது போன்ற நடவடிக்கைகளே காரணம் என முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் கடும் விமர்சனம் எழுப்பியுள்ளனர். பதவி பறிக்கப்பட்ட நிர்வாகிகளை மீண்டும் அமர்த்தி கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என அவர்கள் அந்த அறிக்கையில் வலியுறுத்தினர். இதனிடையே கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட எஸ்பி வேலுமணி தாவேகவுக்கு ஆதரவளித்த தங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் திமுக கூட்டணி பேசியவர்கள் மீது யார் நடவடிக்கை எடுப்பது என கேள்வி எழுப்பினார். திமுக அதிமுக கூட்டணி என்பதுதான் பிரச்சனையின் ஆரம்பம் என விளாசினார். இந்த பிரச்சனை எதுக்கு வருது? திமுக கூட அதிமுக போர்டு முடிவெடுக்கும் போது பிரச்சனை வருது. சரி, எங்களை தாவேக ஓட்டு போட்டு துவங்கிட்டு சொல்றாங்கல்ல, சில பேர் சொல்றாங்க. ஆனால் திமுக எதிர்ப்புல தாவேக அதிமுக திமுக இந்த அடிப்படையில் தான் போட்டோம். கட்சி விட்டு போல கட்சியா தான் அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பொதுச்சியார் கூட்டு வந்தார், இல்லை நம்ம ஒன்று சேர்ந்து பண்ணோம், ஒன்று சேர்ந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதனிடையே எஸ்பி வேலுமணி தரப்பு குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, எஸ்பி வேலுமணி தரப்பினர் பரிந்துரைத்த வேட்பாளர்களின் தேர்தல் தோல்விக்கு அதிமுக தலைமை பொறுப்பு அல்ல என்றும், வாய்ப்போன போக்கில் இபிஎஸ் மீது தவறான குற்றச்சாட்டு சுமத்துவதா எனவும் கேள்வி எழுப்பினார். அந்தந்த மாவட்டத்தில் இருந்த மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்களாக இருந்தவர்கள் அந்தந்த மாவட்டங்களிலே
குறுநில மன்னர்களாக செயல்பட்ட காரணத்தினால்தான் அவர்கள் சொன்ன பரிந்துரையின்படி அவர்களால் அறிமுகப்படுத்த வேட்பாளர்களைத்தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கிறார். கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற 21 சட்டமன்ற தொகுதிகளில் திரு SP வேலுமணி அவர்கள் அறிவித்த கூட்டணி கட்சிகளுக்கு போக மீதி இருக்கின்ற தொகுதிகளிலே அவர் அறிவித்த வேட்பாளர்களைத்தான், அவர் சொன்ன பரிந்துரை செய்த வேட்பாளர்களைத்தான் பொதுச் செயலாளர் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கிறார். அப்பொழுது தோல்விக்கு யார் காரணம்? தாவேக்கு ஆட்சிக்கு ஆதரவளித்து அமைச்சர்கள், வாரிய தலைவர்கள் பதவி கிடைக்காத வயிற்றெரிச்சலில் SP வேலுமணி தரப்பு பேசி வருவதாக விமர்சித்துள்ள அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தாவேக்கவுடன் தொடர்பு வைத்துள்ள SP வேலுமணி, CV சண்முகம் உள்ளிட்டோரை கட்சியில் இருந்து நீக்க கோரிக்கை விடுப்போம் என எச்சரித்துள்ளார். 3ஆம் தேதியன்று நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பின் மீது கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்ற பொதுச் செயலாளரின் உத்தரவுக்கு எதிராக இவர்கள் ஆதரவு தெரிவித்து அங்கே வாக்களிக்கிறார்கள். என்ன காரணம்? என்ன குதிரை பேரம் நடைபெற்றது? எத்தனை பேருக்கு அமைச்சர் பதவி கேட்டீர்கள்? எத்தனை பேருக்கு வாரிய தலைவர்கள் வேண்டும் என்று குதிரை பேரம் பேசினீர்கள்? அந்த திட்டம் அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் சுக்குநூறாக உடைக்கப்பட்டதன் காரணமாக தாவைக்க ஆட்சியில் இணைந்து அமைச்சர்கள் ஆக முடியவில்லை, வாரிய தலைவர்கள் ஆக முடியவில்லை என்ற வயிற்றெரிச்சலில் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.